டிஎன்பிஎஸ்சி இன்ஃபர்மேஷன் உங்களை அன்புடன் நிறைவேறுகிறது. இப்போ பார்க்க போகிறது எஸ்ஜிடி டிஸ்ட்ரிக்ட் வைஸ் வேகன்சி டீட்டெயில்ஸ் தான். அதுக்கு முன்னாடி நம்ம எஸ்ஜிடி சம்மந்தமான போடக்கூடிய அனைத்து வீடியோக்களும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரணும்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கனை கிளிக் பண்ணி ஆல் அப்படின்ற பட்டன் கொடுத்துருங்க. நம்ம போடக்கூடிய எல்லா வீடியோக்களும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வந்துடும். அடுத்தடுத்த அப்டேட்ஸ் அப்படின்றதும் உங்களால் தெரிஞ்சுக்க முடியும். டிஸ்ட்ரிக்ட் வைஸ் வேக்கன்சி அப்படின்றத பார்த்துருவோம். ஃபஸ்ட்டு வந்து அரியலூர் டிஸ்ட்ரிக்ட். அரியலூரில் இது வந்து நம்பர் ஆஃப் ஸ்கூல்ஸ், இது வந்து நம்பர் ஆஃப் வேக்கன்சி. ஸோ ரெண்டுத்தையுமே தனித்தனியாக கொடுத்துருக்காங்க. அரியலூர் டிஸ்ட்ரிக்டில் 100 காலி பணியிடங்களும், செங்கல்பட்டில் 312 காலி பணியிடங்களும், கோயம்புத்தூர் டிஸ்ட்ரிக்டில் பார்த்தீங்க அப்படின்னா 97, கடலூரில் 166, தருமபுரியில் 402, திண்டுக்கல் 25, ஈரோடு 181, கள்ளக்குறிச்சி 300, காஞ்சிபுரம் 68, கன்னியாகுமரி 5, அதுக்கடுத்து வந்து பார்த்திங்கன்னா கரூர் 22, கிருஷ்ணகிரி 892, மதுரை 26, மயிலாடுதுறை 38, நாமக்கல் 52, புதுக்கோட்டை 299, ராமநாதபுரம் 85, ராணிப்பேட்டை 140, சேலம் 272, சிவகங்கை 95, தஞ்சாவூர் 146, நீலகிரி 31, தூத்துக்குடி 9, திருச்சிராப்பள்ளி 77, அதுக்கடுத்து திருப்பத்தூர் 359, திருப்பூர் 455, திருவள்ளூர் 160, திருவண்ணாமலை 709, திருவாரூர் 56, வேலூர் 105, விழுப்புரம் 112, விருதுநகர் 2. ஸோ மொத்தமாக காலி பணியிடங்களோட எண்ணிக்கை பார்த்திங்கன்னா 5804 அப்படின்றது வந்து அவங்க கொடுத்துருக்காங்க. நோட்டிஃபிகேஷனில் கொடுத்தது பார்த்திங்கன்னா நமக்கு வந்து 2600 தான். ஸோ இந்த 2600லேருந்து ஒரு 5800 காலி பணியிடங்கள் அப்படிங்கும்போது ஆல்மோஸ்ட் பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு 3200க்கு மேலே காலி பணியிடங்கள் அப்படின்றது இன்க்ரீஸ் ஆகணும். ஸோ இந்த ரேஞ்சுக்கு இன்க்ரீஸ் ஆச்சுனாலே ஒரு 3000 குறைஞ்சபட்சம் ஒரு 3000 காலி பணியிடங்கள் வரையும் இன்க்ரீஸ் ஆச்சுனாலே நிறைய நண்பர்களுக்கு இது வந்து மிகப்பெரிய ஒரு சான்சஸாக இருக்கும். அந்த 80, 90 இந்த மார்க்கில் இருக்கிற அனைவருக்குமே வேலை கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு அப்படின்றது இருக்குது. ஸோ மேக்ஸிமம் வந்து இந்த ரேஞ்சில் எதிர்பார்க்கலாம். போன வருஷம் வேக்கன்சி பார்த்திங்க அப்படின்னா 6000க்கு மேலே கொடுத்துருந்தாங்க. ஸோ இந்த வருஷமும் ஒரு வருஷத்துக்கு அப்புறம் 6000லேருந்து மேபி 8000, 10,000 அந்த ரேஞ்சில் வந்து காலி பணியிடங்களை ஃபில்லப் பண்ணலாம். பட் அதுவும் இல்லாமல் இப்போ டிஸ்ட்ரிக்ட் வைஸாக கொடுத்துருக்கிற இந்த இந்த காலி பணியிடங்களை அவங்க ஃபில்லப் பண்ணாலே போதும். நமக்கு இதிலேருந்து 3000 காலி பணியிடங்கள், இப்போ கொடுத்துருக்கிற வேக்கன்ட்லேருந்து 3000 பணியிடங்கள் வந்து இன்க்ரீஸ் ஆகும். ஸோ இந்த ரேஞ்சில் இன்க்ரீஸ் ஆச்சுனாலே 5800 வந்து ஃபில்லப் பண்ணுவாங்க. ஸோ இந்த 5800 ஃபில்லப் பண்ணாலே நிறைய நண்பர்களுக்கு ஜாப் அப்படின்றது கிடைக்கும். ஸோ உங்களுடைய தாட்ஸ் அப்படின்றது என்ன இருக்குது அப்படின்றத கீழே கமெண்ட் செக்ஷனில் பதிவிடுங்க. நெக்ஸ்ட் எடுத்த வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ.